கரெக்டாக இந்த வீடியோ 1:30 மணிக்கு போடுறேன். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ தான் மெயில் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி, ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு வந்து கிடச்சிச்சு. என்னென்னா, யூடியூப் ஈவெண்ட் வந்து சென்னையில் வந்து வச்சாங்க. அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் சாம்கிட்ட, நமக்கெல்லாம் இன்விடேஷனே வரல, நம்மளெல்லாம் கூப்பிடவே இல்லை யூடியூப்னு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு யூடியூப்பில் இருந்து ஒரு 4 மெயில் வந்திருக்கு. பார்க்கவே இல்லை. செம்ம கஷ்டமாயிடுச்சு. மனசே அப்படியே தூக்கமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏசப்பாக்கிட்ட வேற சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ஏசப்பா இப்படி ஆயிடுச்சே, என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. வேறு ஈவெண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சூரத்து, ஹைதராபாத்து, அதுக்கு அடுத்தது வாரணாசினி, அப்புறமா இது கேரளா சைடு ஒரு இடம் வரும். அங்கெல்லாம் ஈவெண்ட் வந்து இருக்குது. அங்கெல்லாம் நம்ம எங்கே போகிறதில்ல. பெங்களூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு மொழியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, நம்ம என்னத்தை போய் பேச. எனக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமாயிடுச்சுங்க. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, நாங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணாதனால எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன்னு பார்த்து எனக்கே என்னை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு வந்து இன்வைட் வரும், மெசேஜ் வரும்ன்ட்டு நான் மெயில் ஓப்பன் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த எனக்கு ஏப்ரல் 7 அப்புறமா அந்த டைம் அதெல்லாம் நிறைய எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்குறாங்க. நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். நான் என்ன சொல்ல, எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன் பாருங்கள். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஈவெண்ட்லேயாவது நான் வந்து யூடியூப் ஈவெண்ட்டுக்கு வந்து போகணும். ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்மளை வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணி நம்ம போகிறோம், அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் எனக்கு அது கொடுப்பன இல்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுல, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டல் அதுவும் அலைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா. அதனால என்னுடைய லக்கை நாங்கள் விட்டுட்டோம். அதுதான் உண்மை. ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சிட்டு இருந்து எல்லாமே ப்ரெஷரால் இருந்ததுனால மெயில் வந்தது கூட நான் செக் பண்ணாமல் இருந்திருக்கிறேன். எப்போவுமே நான் வந்து மெயில் வந்து பார்ப்பேன். ஆனால் அந்த மெயில் எப்படி பார்க்காம விட்டேனே எனக்கு தெரிலங்க. அதுவும் நீங்கள் எந்த சேனலுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அந்த சேனல் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவான ஒரு சேனல். அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம போட்ட குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நல்ல ஒரு ரீச் அந்த சேனலில். இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம இதில் வந்து போட்டேன், அதுவும் நல்லா ரீச் ஆகிடுச்சு. சாம் வந்து தூங்கிட்டார். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்மளுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் சின்னதாக நமக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸே நம்ம இப்படி இழந்துட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் மேலே பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருப்போம். 2 டேட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, 17, 24 2 டேட்டுக்குமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க நமக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. நமக்கு அங்கே சில யூடியூப் நாமமாக நமக்கு சில கிஃப்ட்டு கிடைக்கும். அந்த நம்மளால் இன்னும் ப்ளே பட்டன் வாங்க முடியல, நம்ம அதுலேயே சதம் அடிக்காமல் அப்படி தான் இருக்கிறோம். ஆனாலும் அதோடைய அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரீக்ரியேட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நானும் வந்து பார்த்தேன், சில பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, நம்மளை இன்வைட் பண்ணாமல் போயிடுச்சு யூடியூப் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மெயில் வந்து நான் போகாமல் இருந்திருக்கேன் பாருங்கள். என்ன சொல்லணும், நான் இதுக்கு என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியல. நீங்கள்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஆறுதலுக்காக. நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக போகணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சிக்காக வர அங்கீகாரம். இது வந்து எனக்கு ஏஸ்பாவே கொடுக்குறாருன்னு நான் நினைப்பேன். அது எப்படி விட்டேனே தெரியல. நாளைக்கு சாம்கிட்ட சொல்லும்போது சாம் என்ன சொல்ல போகிறாரு தெரில. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுங்க, பயங்கரமான ஃபீலிங். ஒரு மெயில் வந்து அந்த மெயிலை செக் பண்ணாமல் நான் விட்ருக்கேன் பாருங்கள். ஐயோ கடவுளே, இது மாதிரி தான் அந்த மெயில் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்கணும் போல். மெயில் வந்து அடிக்கடி செக் பண்ணணும். நம்மளுடைய மொபைல் உடஞ்சி போகிறதுனால எங்களுக்கு அந்த மெயிலெல்லாம் அப்டேட்டே பண்ணாமல் ஒரு சாப்பிட்டுட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மக்கிட்ட என்னத்த சொல்ல,
ஒரு சிஸ்டம் அது மாதிரி இருந்துட்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். செல்லு வந்து ஒரு ஒழுங்கான நிலைமையில் இல்லாதனால இவ்வளோ எல்லாத்தையுமே இழந்து விட்டுட்டேமேட்டு. இனிமேல் நான் முடிவு பண்ணியிருக்கேன், டெய்லியும் எனக்கு மெசேஜ் வருதோ இல்லையோ மெயிலை ஓப்பன் பண்ணியாவது பார்த்துட்டு தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படியும் விட்டுட்டேன். நான் சண்டே வீடியோவே எடுக்க மாட்டேன். சண்டே இப்போ வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் அழுதுட்டேன், என்னடா இது இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவுகள். அந்த மிஸ் பண்ணிட்டோமே. ஒரு யூடியூப் ஈவெண்ட் சென்னையில் இருந்துகிட்டே